ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று சண்டே நம்மளுக்கு ஏன்னா கம்பெனி வேலையிலே நம்ம இருக்கனால வெளியிலலாம் போக முடியாது. நேற்று சண்டே நம்மளுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நிறையா இதை ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வெளியில் போகிறனால நான் ஒரு 3:45 எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நிலா அழகாக இருந்தது. அப்படியே நம்மளோட பொசிஷனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விளக்கழுவுறதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெளியில் போனால் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் நான் எப்போதுமே வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே நான் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு தாங்க வந்தால் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்கணும். அப்படி தான் போவேன். அப்புறம் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போய் வாசலை கூட்டி ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு வந்து குளிச்சுட்டேங்க. குளித்து முடிச்சுட்டு சரி அப்படியே நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப லாங்கில் போகிறோம் இல்லைங்களா, அதனால கடவுள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், நம்மளுக்கும் துணை இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டேங்க. கும்பிட்டுட்டு ஃபைனலாக பாப்பா அவங்களே ரெடி பண்ணி விட்டேன். ஒரு ஏதோ சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு ரெடி பண்ணி விட்டேன். அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போலலாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுன்னு வெளியில் வந்துட்டோம். வண்டியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ரெடி ஆகியாச்சுங்க. எல்லாருமே ரெடி ஆகிடுச்சா ஒரு 7 மணி போலலாம் வீட்டிலேருந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பாப்பாங்களாம் வெளியே நிற்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் தான் நாங்கள் போகிறோம். ஃபைனலாக வீட்டிலேருந்து போகும்போது ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து 4 பேர் போகிறக்கு தாராளமாக இருந்துச்சு. இப்போ வந்து பத்துறதில்ல. அதனால் இந்த ஸ்டாண்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சின்ன பாப்பா உட்காந்து. அப்புறம் வந்து ஒரு 7 மணி போலலாம் நாங்கள் பூண்டி வந்துட்டாங்க. ஒரு 7:15 போலலாம் 7:30 போலலாம் நான் 7:30க்கு 7:40 இருக்கும். அப்போ வந்து நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வந்துட்டு இதில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கடவுளாக தான் இருக்கும். அதாவது ஒரு இது பின்னாடி ஒரு காருக்கு பின்னாடி கந்தன் ஒன்று கவலை இல்லை, குகன் ஒன்று குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. செம்ம வந்து இதாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து ஏர் பிடிச்சிட்டு பெட்ரோலெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் வந்து கூலிங் கிளாஸ் மறந்துட்டு போயிட்டோம். பயங்கர வெயிலுங்க. அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதையும் வாங்கி ஜம்முன்னு போட்டுக்கிட்டு அப்புறம் அப்படியே போய் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோங்க. டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து பொள்ளாச்சி டச் ஆகிடுச்சுங்க. பொள்ளாச்சி டச் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மரங்களும் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க. சரி அதை ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க. ஃபைனலாக மண்டபத்துக்கும் வந்தாச்சு. நம்ம ஒரு 10:30 போலலாம் வந்துட்டோம். அப்புறம் பாப்பாவும் நானும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 மணி போலலாம் 2:30 போலலாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு கிலோமீட்டர் தான் வந்துடும். பயங்கர தூக்கம். என் கண்ணை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாலே தரணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்தப்போ பயங்கர தள்ளாடிடுச்சு வெயிலுக்கு. அதுக்கும் அங்கே வந்து ஒரு இடத்துல ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி ஃபைனலாக ஒரு 7:30 போலலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வரும்போதே வந்து நான் பூண்டியில் வந்து கொஞ்சம் கலராக பூ இருந்துச்சுங்க. அதை ஒரு 50 ரூபாய்க்கு எல்லாம் கலந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சிக்கனு வந்து கிரேவி மாதிரி செஞ்சு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி வச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா இட்லிக்கு இது அப்படி சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லோரும் உட்காந்து போட்டு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபைனல் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.